ஒன் சீட் போட்டுக்கலாம். நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போறோம். என்னமோ போயிட்டு இருக்கடா. ஆமாடா நீ தான் ஃப்ரெஷர்ஸ்லாம் வராங்க போல. கிளாஸ்ல வேற ரொம்ப போரா இருக்குடா. சீனியர்ஸ் பாக்குறாங்க. அங்க பாரு சீரியஸ் போறாங்கடா. ஏய் ஏய் நித்து வா. ஏய் இல்ல. ஏய் இங்க வா. வாடா இங்க. ஏய் தம்பிங்களா டேய் ரெண்டு பேரும் இங்க வா. ஏய் என்ன பட்டன்லாம் கட்டிட்டு சீனா என்ன கெத்து காட்டுறியா? பட்டனை போடு. ஏய் எந்த ஏறா நீங்க? முட்டி போடு. ஏய் நீ முட்டி போடுறா. அது கால் வலிக்குதா? சரி அப்போ தோப்புக்காரனை போடுறா. போடு இந்த 1 மணி நேரம் நீ போட்டுகிட்டே தான் இருக்கணும். போடு 1. ஏய் மச்சான் அவன் ஏன்றா போடு. நான் சொல்கிற வரைக்கும் பனிஷ்மெண்ட் நீ கண்டிப்பாக போட்டுகிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா வச்சுக்க இன்னும் 2 தான் உதவிடும். ஏய் இன்னைக்கு உங்களை வச்சு தான் நம்ம டைம் பாஸே பண்ணுறோம். ஏய் மச்சான் விட்டுடா அவங்கள. எதை விட்டுருணுமா? இப்போதான் வந்து கொஞ்ச நேரம் போட்டோம். ஏய் ஒழுங்கா முட்டி போடுறா. ஏய் ஒழுங்கா தூக்கு. ஏய் மச்சான் நீ என்னடா பண்றீங்க? ஏய் இது என்னடா இது? எத்தனை முடிச்சிரோம் போடு. ஏய் என்ன படிச்சு நீங்க ஏந்திரடா. ஏய் ஏந்திரடா. ஏய் என்னப்பா ஏந்திரனா ஏந்திரனா நீங்க 2 பேரும் போடு. பனிஷ்மென்ட் பண்ணு. டேய் என்னடா ராகிங் பண்ண நேரத்துல வந்து கடுப்பேத்திக்கிட்டு. ஏய் மச்சான் ராகிங் பண்றது ரொம்ப தப்புடா. ஏய் என்ன தப்பு? ஏய் இதெல்லாம் நம்ம டிபார்ட்மென்ட்க்கு தெரிஞ்சதுனா நம்மள வந்து 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்கடா. டேய் இது மாதிரிலாம் பண்ணாதீங்கடா. நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுனால அவன் மனது இதெல்லாம் பாதிச்சுன்னு என்னடா பண்ணுவீங்க? அவனே எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்திருப்பான். நம்மளும் ஒரு கஷ்டத்துலேருந்து தான் வந்திருக்கோம். அவனை நம்ம எதுக்கு துன்படுத்தணும்? தேவையில்லாத வேலைடா. நீங்களே இதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கடா. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்களே சொல்லுங்கடா. அதுக்கப்புறம் நானே ஒத்துருக்கேன்டா இதை பற்றி. மச்சான் அவன் சொல்கிறதும் ஒரு வேலை நல்லதுதான்டா. ஏய் மச்சான் ஆமாண்டா அவன் சொல்கிறது கரெக்ட் தான்டா. ஒரு 10 நிமிஷம் அல்ப சந்தோஷத்துக்காக எதுக்குடா அவனுக்கு அவனும் கஷ்டப்பட்டணும்? ஏய் யோசிச்சு பாருடா. சரிடா தம்பிங்களா டே நீங்கள் கிளாஸுக்கு போங்கடா. தம்பி சாரிப்பா நீங்கள் கிளாஸுக்கு போங்க. தம்பி சாரிப்பா. தம்பிங்களா நான் தான் உங்களோட இப்போ புது அக்கௌண்ட்ஸ் டீச்சர்ப்பா. ஸோ நாளிலேருந்து நம்ம ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட் எடுக்க போகிறோம். இந்த புக்கு இது நாளைக்கு வரப்போ எல்லார் கையிலையும் இருக்கணும். இல்லாதவங்க லைப்ரரியில் சீனியர்கிட்ட சொல்லி வாங்கிக்கணும். ஓகேவா? நாளைக்கு வரப்போ கண்டிப்பாக இந்த புக்கு எல்லார்ட்டையும் இருக்கணும். அப்பா இன்னைக்கு லஞ்சு செம்மையாக இருந்துட்டேன். ஏய் இவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தானே? ஆமாம் என்ன உட்காந்துருக்கானுங்க? ஆமாம் என்ன இவங்க என்ன இங்கே பார்த்துருக்காங்க? ஏய் என்னடா வேணும் உங்களுக்கு? இங்கே உட்காந்துருக்கீங்க. லைப்ரரியில் புக் வாங்க சொன்னாண்ணா. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். ஓ லைப்ரரியில் புக் வாங்க வந்தீங்களா? யார்கிட்ட வாங்கிறது தெரியலண்ணா. அதான் வெயிட் பண்ணிருவேண்ணா. சரி வா நான் ஐடி கார்டு கொடுத்து வாங்கி தரேன். வாங்கடா. தம்பிங்களா டே வெயிட் பண்ணுங்கடா டே. தம்பிங்களா இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னா. என்ன புக்குவா வேணும் உங்களுக்கு? சார் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட் வேணுங்க சார். சரிப்பா ரிஜிஸ்டர் புக்கில் சைன் போட்டு புக் எடுத்துகிட்டு போங்க. இப்போல்லாம் ரேக்கிங் பெருசாக நடக்கிறதில்ல. அதை பற்றி பயப்படவும் தேவையில்ல. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படியே அவங்க புகார் எடுக்கலைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படியே அவங்க எதுவும் பண்ணலன்னா ஆன்டி ரேக்கிங் கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் நீங்கள் பண்ணலாம். எல்லோரும் காலேஜ் வரப்போ ஒரு கனவோட தான் வருவாங்க. அதுக்கு நம்ம தான் மேம்பாலமாகவும் வழிகாட்டியாகவும் நம்ம சீனியர் இருக்கணும். அதை தடுக்கிற ஆயுதமாக இருக்கக்கூடாது.